आदस्वार कुष्ठ छाया चक्रमेध चोरोन्माद कुल्मादिये कामहान्तक पिशाचा च सर्वे நீ கடவுளா இல்ல கல்லா? எதுக்காக உன்னை இத்தனை நாள் வேண்டி நின்னோ அத்தனையும் உடைச்சு எரிஞ்சிட்டு இப்படி அமைதியா வந்து உட்காந்துருக்கிய. ஒரே பொண்ணு பெரிய படிச்சு ஆயிட்டா. ஆனா என் மனசுல பொட்ட அளவுக்கு சந்தோஷம் இல்ல. காயத்ரி போறது அவங்க அம்மாவை எடுத்துக்கிட்டேன். இப்ப என் மகளையும் எடுத்துக்க போறேன். உனக்கு அதானே வேணும்? அவளை புடவா பாக்குற சக்தி என் மனசுக்கு இல்ல. அப்படி 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 எடுக்குதா என் உசுர எடுத்துக்கோ எடுத்துக்கோ. நான் இல்லையா தப்பு பண்ணேன்? என் சாஸ்திரம் படிக்க வச்சது நீ, எனக்கு ஜாதகம் சொல்லி கொடுத்தது நீ, நல்லதே நடக்க வச்சது நீ. இப்படி என்ன ஒத்தையா புலம்ப வைக்கிறது நீ, எல்லாமே நீ நீ நீ. இப்ப எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு என்ன மட்டும் அளவரிச்சு பாக்குறீ. நியாயமா இது? நியாயமா? இதுதான் என் வேண்டுதலுக்கு பலனா? சொல்லு. ஊரே சொல்லும் நான் ஜாதகம் கணிச்சு கொடுத்தா தப்பாகாதுன்னு. அதுல எனக்கு என்னைய பெருமை இருக்கு? என்ன பெருமை இருக்கு? பொண்ணோட ஜாதகத்தை கணிக்க வச்சு அவ பெரிய படிச்சியாடா
கொஞ்ச நாள்லயே செத்துருவான்னு எனக்கு தெரிய வச்சு அதுல இருந்து தப்பிக்க வழி இல்லைங்கிறது எனக்கு புரிய வச்சு இப்படி தடன் தடன் சாகாம சாகடான்னு அண்ணாட வைக்கிறியே. இதுக்காக நான் ஜாதகம் படிச்சேன் சொல்லு. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீ நிஜமாவே கடவுளா இருந்தா என் புலம்பல் உனக்கு கேட்டிருக்கும். என் மகளை காப்பாத்தின என்னோட வேண்டுது தான் நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா உன் பக்தனுக்காக என்னோட வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி வச்சிருக்கியா? அப்படி நடக்கல, நீ கடவுள் இல்ல வெறும் கல்லுதான் சொல்லிட்டு முன்னாடியே உசுர போக்கிவே. இது நடக்கும் 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 நடக்கும். மந்த்ரா நீ கேட்டதுக்கான பதில் கிடைச்சிடுச்சு. காயத்ரி பெரிய மனுஷி ஆயிட்டா. நான் என்ன பண்ணணும்? சுந்தர பாண்டியபுரம் வர அமாவாசை முடியணும். இந்த உத்தரவுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அது கிடைச்சாச்சு. தடங்கள் ஏதாவது வரும். தடங்கள் ஏதாவது வரும். நீ அதை தாண்டி போவ. உனக்கு ஏற்கனவே அந்த சக்தியை கொடுத்தாச்சு. முதல்ல காயத்ரி, அடுத்தது. அவசரப்படாத, முதல்ல இத முடி. ஏன் என் சக்தி மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமலா உன்னை குழந்தையிலிருந்து வளர்த்துக்கிட்டு வர? சில விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நேரம் வரும்போது நானே உனக்கு சொல்லுவேன். நான் எப்ப கிளம்பணும்? இன்னைக்கு, இப்பவே. அமாவாசைக்கு இன்னும் நாள் இருக்கே. தெரியும். அதுக்கு முன்னாடி உன்னால சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. என்ன? உன்னுடைய நேர் சக்தி உனக்கு எதிராக செயல்பட அங்க வர இருக்கு. கொஞ்சம் அசந்தாலும் அது உன்னை ஜெயிச்சிடும். அப்படி நடந்துச்சுன்னா காரியம் கெட்டுடும். அப்புறம் நான் மண்ணுக்குள்ள போக வேண்டியதுதான். அதுக்கு வாய்ப்பில்லை. மந்த்ரா யாருன்னு நிரூபிக்கிறேன். இப்ப அந்த சக்தி எங்க இருக்கு? உன்ன மாதிரியே ஒரு பறவை இப்ப அது ஆகாசம் மூலமா வந்துகிட்டு இருக்கு.
சுவிட்ச் ஆஃப். சொல்லுமா. பிரியா வந்துட்டாளா? தெரியலம்மா. தெரியலையா? என்னடா சொல்ற? அவ வர்ற ஃப்ளைட் வந்துச்சா இல்லையா? அது அரைவேல் ஆயிடுச்சுமா. வந்து 1 hour ஆயிடுச்சு. இன்னும் இவ்வளோ காணோம். நீ ஃபோன் பண்ண வேண்டியதானே? அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா. ட்ரை பண்ணிட்டேன். உள்ள கிளியரன்ஸ்ல இருப்பான்னு நினைக்கிறேன். வந்துருவா. அதெல்லாம் முடிஞ்சு வந்த ஃப்ளைட்டே போயிடுச்சு. அடுத்த ஃப்ளைட்டும் வந்து போயிடுச்சு. ஆனா இவன் எங்க போனான்னு தெரியல. நீ கரெக்ட் டைம்க்கு அங்க போனியா இல்லையா? டிராஃபிக்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அத சொல்லு. ஒருவேளை நீ வர லேட் ஆயிடுச்சுன்னு டாக்ஸி பிடிச்சு அவ இங்க வந்துட்டு இருக்காளோ என்னமோ. நீ எதுக்கும் கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு வா. நான் தான் ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள என்ன அவசரம் அவளுக்கு? ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப். நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? அவ என்ன குழந்தையா? கனடால இருந்து இங்க வர தெரிஞ்சவளுக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியாதா என்ன? சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரேன். ம், பிரியா அங்க வந்தானா எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, ஓகே. எங்க போயிருப்பா இவ? ஹலோ விக்கி, எங்க இருக்க நீ? கோயில்ல. கோயில்லையா? ஏன் நீ வந்த ஃப்ளைட் ஸ்ட்ரைட் அங்கதான் லேண்ட் ஆச்சா? டென்ஷன் ஆகாத. உன்னை பார்த்தேன், காணோம். அதான் சாமி கும்பிடலான்னு கோவிலுக்கு வந்தேன். எந்த கோவில்? ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில்ல இருக்கேன். நீ அங்கேயே இரு, நான் வரேன். சரி. ஹாய். How are you, Vicky? கொடு கொடு. பிரசாதம் எடுத்துக்கோ. என்ன கோவமா? ஏய், உன் மூஞ்சிக்கு கோவம் செட் ஆகலப்பா. கொஞ்சம் சிரியேன். சிரிச்சிட்டேன். போதுமா? இதுக்கு நீ கோவமாவே இருந்திருக்கலாம். உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா தான் இருக்கும். சாரி விக்கி. எதுக்கு இப்படி பண்ண? போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்ட. கோயிலுக்குள்ள இருந்தேன், அதான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நீ இங்க தான் வர போறேன்னு என்கிட்ட முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான் அப்படி பண்ணேன்.
அதான் சாரி கேட்டுட்டேன்ல. சரி, இந்த ஊருக்கு வந்தது வராதுமா அப்படி என்ன வேணும் சாமி கிட்ட? அதுவும் சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? வீட்டுக்கு போனதும் சொல்றேன். வண்டி எடு. எதிர்பார்த்ததை விட ரொம்பவே மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வரல, எல்லாம் அப்படிதான் தோணும். ஏன்? அடிக்கிற வெயில், பொல்யூஷன், டிராஃபிக் ஜாம், இப்படி சொல்லிட்டே போலாம். பழகிட்டா போச்சு. இப்போ இப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு ஆளை விடுங்கடா சாமின்னு உன் கனடாவுக்கே நீ ஓடு வைப்பாரு. இக்கரைக்கு அக்கறை எப்பவும் பச்சை தான். பச்சையோ வெள்ளையோ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ பழகிக்கிறது அவங்க மனசை பொறுத்த விஷயம். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ பழகிக்கிறது அவங்க மனசை பொறுத்த விஷயம். என்ன நான் மாத்திக்க முடியும்னு நான் நம்புறேன். ஓகே, உன் நம்பிக்கைய நான் உடைக்க விரும்பல. ஆனா என்ன விஷயமா சென்னைக்கு வந்திருக்கேன்னு இப்போது சொல்ல. சிற்பங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். சிற்பங்களா? அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அது தெரியல, ஆனா சின்ன வயசுல இருந்து அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். எங்க சிலையை பார்த்தாலும் நின்னுடுவேன். குறிப்பா இந்தியால சிற்பங்களை பார்க்கும்போது அது மேல ஒரு தனி ஈடுபாடு. ஏனே தெரியாம எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு. எத்தனையோ வெள்ளக்காரங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வராங்க. நான் ஒரு தமிழ் பொண்ணு, சிற்பங்களையும் அதோட வரலாறையும் தெரிஞ்சுட்டு போலான்னு இந்தியா வந்துட்டேன். மத்தபடி பெருசா எதுவும் காரணம் கிடையாது. ஏ பிரியா, நீ இந்த காலத்து மாடர்ன் பொண்ணு, அப்படி இப்படின்லாம் யோசிக்காத. கல்லு சிலைங்கிற லாஜிக்கே இல்லாம இருக்கே. அந்த பிரச்சனை என்னோடது, அதை நான் பாத்துக்கிறேன். இதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். ஓகே. சரி, உன் தேடல நீ எங்க இருந்து ஆரம்பிக்க போற? மகாபலிபுரம். நீ முடிவு பண்ணிட்ட. நீ தேடி வந்ததுக்கு பதில் கிடைக்காம இங்க இருந்து போக மாட்ட, அப்படிதானே? கண்டிப்பா. எதுக்காக நான் இங்க இழுக்கப்படுறேன்னு தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வா வா, எப்படி உன்னால போக முடியும்? நீ நினைச்சாலும் அது முடியாது. நீயாவா வர திரும்ப போறதுக்கு? விதியில ஒன்னு இழுத்துட்டு வருது. வா வா, நீ வருவேன்னு தானே இந்த உசுரை இந்த உடம்புல ஒட்ட வச்சுக்கிட்டு இத்தனை காலமா காத்துக்கிட்டு இருக்கேன். வா வா. ஹாய் ஆண்டி. பிரியா, வா வா வா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். உன்னை நேர்ல பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் ஆண்டி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. உன்னை காணோனதும் விக்னேஷ் ரொம்பவே பதறி போயிட்டான். பார்த்தனே, மூஞ்சி உருன்னு இருந்தத. என் மூஞ்சியே அப்படிதான். அதை விட நீ ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னல, அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட. என்னன்னு கெஸ் பண்ணு பாப்போம். வேற என்ன வேண்டியிருப்ப? உன்னோட சிலைகள் ஆராய்ச்சி நல்லபடியா முடியணும், அதானே வேண்டியிருப்ப? இல்ல. வேற? நல்லா யோசிச்சா சொல்லிடலாம். ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாம், நீயே சொல்லிடு. ஆண்டி, உங்களால கெஸ் பண்ண முடியுதா? தெரியலமா. ஒருவேளை நீ இந்தியாக்கு வரதா வேண்டுதல் வச்சிருந்தியா? அதுவும் இல்ல. இது என்ன பத்தின வேண்டுதல் கிடையாது. நீ ஏன் சொல்லிடுமா. இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள். உனக்கு எப்படிமா தெரியும்? கனடால இருக்கும்போது விக்கி என்கிட்ட சொல்லியிருக்கான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வரதும் உங்களோட பிறந்த நாளும் ஒரே நாளா இருந்துச்சா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஹாப்பி பர்த்டே ஆண்டி.
தேங்க்யூ. இந்தாங்க பிரசாதம். உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. இவன் எப்பயோ சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு எனக்காக நீ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்க பாரு. உன் மனசு போலவே நீயும் நல்லா இருப்பமா. வா, ஒரு ரூம் மேல இருக்கு. இப்ப தெரிஞ்சதா சர்ப்ரைஸ் என்னன்னு? தேங்க்ஸ். நீ போற நேரம் வந்துருச்சு. அவ வந்துட்டா உன்னை தேடி. அவகிட்ட ஒன்னு ஒப்படைச்சிடுற.